வணக்கம். ஃபியூச்சர் மைண்ட் ஃபார் எஜுகேஷன் வெல்ஃபேர் எனும் குழுமம் 2022ஆம் ஆண்டளவில் கொழும்பு கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்த கல்விக்காக பாடுபடுகின்ற நலன் விரும்பிகள் ஆசிரியர்கள் குழுக்களால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு இன்று வரை தனது சேவையை கல்விக்காக செய்து கொண்டு வருகின்றது. அதாவது நாடு பூராகவும் இது செய்து கொண்டு வருகின்றது. அந்த வகையில் அண்மையில் நாங்கள் மலையகத்தில் அப்புத்தல எனும் ஒரு பிரதேசத்தில் உள்ள மத்திய தமிழ் மகாவித்தியாலயத்தில் எமது கல்வி சேவையை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். புதிய வளங்கள் என்ற பாட பகுதிகளுக்குள்ள வருகிறது. மின்சாரம், இருசக்கர வாகனம் ஏன் தேவை? குளிர் என்பது வெப்பநிலையின் ஒரு அளவீடு. விளங்கி கொள்ளுங்க, குளிர் வெப்பநிலைக்கு எதிர்கருத்து இல்லை. அது குளிர் சூடு. விளங்குதா? குளிரா இருந்தாலும் சூடா இருந்தாலும் வெப்பநிலையினுடைய அலகுகள். விளங்குதானே? விளங்குதானே உங்களுக்கு? அப்ப அந்த வெப்பநிலையில் இருக்கிற அந்த வெப்ப சக்தியை, வெப்பநிலை வித்தியாசத்தால் ஏற்படுற சக்தி பரிமாற்றம் தானே வெப்பம் என்று சொல்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் எம் சந்தோஷ். நான் அப்புத்தல தமிழ் மத்திய கல்லூரியில் தரம் 12 உயிர்முறைமைகள் தொழில்நுட்பவியலில் கல்வி கற்கிறேன். ஃபியூச்சர் மைண்ட் ஃபார் எஜுகேஷன் வெல்ஃபேர் அப்படின்ற ஒரு அமைப்பின் மூலமாக ஒரு கருத்தரங்கு ஒன்றாம் இடம்பெற்றது. அந்த கருத்தரங்கு மூலியமாக எங்களுக்கு சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி மற்றும் ஐசிடி பாடத்தில் உள்ள பல சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்க முடிஞ்சதோட இந்த அமைப்பினால் செய்யப்பட்ட இந்த கருத்தரங்கு எங்களுக்கு ரொம்பவுமே பிரயோசனமாக இருந்துச்சு. இந்த அமைப்பினூடாக இனிவரும் காலகட்டங்களிலும் எங்களுக்கு இந்த மாதிரியான செயலமர்வுகளை நடத்துவதன் மூலமாக எங்களோட படிப்புக்கு இன்னும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆகவே எங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் எங்களுக்கு அடுத்து வர ஜூனியர்ஸ்க்கும் இந்த செமினார்ஸ் எல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஜி ருஷாந்தனி. நான் அப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரியில் கல்வி பயில்கின்றேன். இன்றைய தினத்தில் ஃபியூச்சர் மைண்ட் ஃபார் எஜுகேஷன் வெல்ஃபேர் இந்த அமைப்பில் இருந்து வந்த ஆசிரியர் குழாம் எங்களுக்கு தொழில்நுட்ப பீடத்தை சேர்ந்த இந்த மாணவர்களுக்கு சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி அந்த சப்ஜெக்ட் தொடர்பான நிறைய விளக்கங்களை தெளிவுபடுத்தினாங்க. எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் லைஃப் சம்மந்தப்பட்ட நிறைய விடயங்களை சொன்னார். எப்படியாப்பட்ட வினாக்களுக்கு முகம் கொடுக்கணும், லைஃப்பில் வர சில கொஸ்டின்களுக்கும் ஏற்ற வகையில் சில ஆன்சர்ஸ் சார் வழங்கினார். இந்த மாதிரி ஒரு செயலமர்வு எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வர இருக்க ஜூனியர், இன்னும் எக்ஸாமுக்கு தோற்ற இருக்க மாணவர்களுக்கு இன்னும் அடிக்கடி மென்மேலும் இந்த சேவையை வழங்கினா நல்லா இருக்கும். அது இப்ப நான் சொன்னது நாங்களும் இப்ப நீங்க எழுதுகிற விடைகளை கூட வணிக சூழல் படிக்கிறோம். வணிக சூழல்ல புதிய தொழில்நுட்பங்களின் கண்டுபிடிப்பு, கணினி தொழில்நுட்பங்கள் மாற்றம் அடையும். பல பாடங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அது இல்லாமல் நோட்ஸு, அதுக்கு அடிப்படை சமன்பாடுகள்லாம் தெரியாமல் இருந்துச்சு. மிகவும் இலகுவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. தெரியாது. அதுல மிகப்பெரியதாக வந்தது இன்னும் ஒரு பொருள் உற்பத்திக்கு மூலதனம் பயன்படணும். அந்த பயன்பாட்டுக்குரிய பண்பு இல்லைன்னா அது மூலதனமாக கருதப்படாது. தெரியாது. இப்ப தொழிற்சாலை கட்டுறோம், மூலதனம் வாங்கி மூலதனம் உங்களை சொந்த மூலதனம் வாங்கி சரி, அதான் வித்தியாசம். இந்த ஒரு ரெண்டு மாத காலகட்டம் தான் இருக்குது. அந்த 2 மாத காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு கல்வி சம்மந்தம், அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லையும் இருக்க ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 13ல் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக அங்கேருந்து நேரத்தை செலவழித்து அனைத்து வளவாளர்களுக்கும் மாணவர் சார்பாகவும் எங்கள் பாடசாலை ரீதியாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். 30 மார்க்ஸ்ல குறைந்த ஒரு 25 மார்க்காக இருக்கும். அவதான் பார்க்கணும். ஒரு இலங்கையில மிக நீளமான நம்பியது. இப்ப பார்ப்போம், இதற்கு சமவருவான வேறு ஏதாவது படங்கள் இருக்குதா?
இது அடிப்படை படலை வச்சுக்கின்றாங்க. இதெல்லாம் அடிப்படை படலைகள். என்ன அடிப்படை எத்தனை படலை இருக்குது? 3. காமர்ஸ்க்கு வந்து எங்களுக்கு ரொம்பவே இந்த செமினார் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தெரியாத நிறைய பாயிண்ட்ஸை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பேப்பர் எப்படி ஆன்சர் பண்ணணுன்றது, ஆன்சர் வந்து எப்படி எதிர்பார்ப்பாங்கன்றது, எப்படி நாங்கள் ஆன்சர் எழுதணுன்றது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நாளை எங்களுக்காக செலவழித்து ரொம்ப தூரத்தில் இருந்து வந்த வளவாளர்களுக்கும் இன்றைக்கி செமினாரை எங்களுக்காக ஏற்பாடு செஞ்சு தந்த எங்கள் பாடசாலையின் அதிபர் மற்றும் ஆசிரியர் குழாத்தினருக்கும் இந்த வேளையில் எல்லா மாணவர்கள் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐசிடி மாணவர்களை தவிர ஏனைய மாணவர்களுடன் உரையாடினேன். மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு வகுப்பறையில் இருந்ததாகவும் அவர்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொண்டதாகவும் என்னிடம் கருத்து தெரிவித்தார்கள். தொடர்ந்து நான் நினைக்கிறேன் இடெக் மாணவர்கள் மீண்டும் ஒருக்கா இவர்களை சந்திக்க வேண்டும் என்பதில் ஆர்வமாக உள்ளார்கள். அதற்கிணங்க எமது அதிபரின் ஆலோசனையும் வழிகாட்டலும்படி அதை நிறைவேற்றிக் கொள்வார்கள் என்று எனது நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். இங்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த ஃபியூச்சர் மைண்ட் ஃபார் எடுகேஷன் ஒரு நலன்புரி அமைப்பு, அந்த அமைப்பினூடாக இங்கு வருகை தந்து இன்றைய தினம் டெக்னாலஜி படிக்கின்ற தரம் 13 தரம் 12 மாணவர்களுக்கும், அதே போன்று வணிகத்துறையில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தரம் 12 13 மாணவர்களுக்கும் இன்றைய ஒரு நாள் எவ்வளவு மாணவர்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவு இந்த மாணவர்களுக்கு பரீட்சைக்கு தயாராகுவதற்காக இன்று எமது ஆசிரியர்களால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டுமல்லாது இலங்கையில் தமிழ் பேசுகின்ற சகல பாடசாலைகளிலும் இருக்கின்ற மாணவர்களுக்கு உதவுமுகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஃபியூச்சர் மைண்ட் ஃபார் எடுகேஷன் என்று சொல்லப்படுகின்ற நலன்புரி அமைப்பானது, அதனுடைய அமைப்பாளர் திரு கோகுல் அவர்கள் எனக்கு இந்த ஏற்பாடை செய்வதற்கு ஆலோசனை வழங்கியிருந்தார். தயவோடு கேட்டுக்கொள்வது என்னென்றால், நானும் அந்த அமைப்பின் ஒரு உறுப்பினர் என்ற வகையில் நான் எந்த பாடசாலைக்கு சென்றாலும் வெளியிடங்களிலிருந்து வளவாளர்களை பயன்படுத்தி கொண்டு எங்களது பாடசாலைகளில் இருக்கின்ற ஆசிரியர்களினுடைய முழுமையான உழைப்பையும் பெற்று மாணவர்களுக்கு எந்த அளவு பெறுபேரை உயர்த்தி கொடுக்க முடியுமோ, மாணவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு எவ்வளவு அவர்களை முன்னேற்றி விடலாம் என்ற ஒரு பாரிய ஆசை இருக்கிறது. அது ஒரு ஏக்கம். அது அப்படி இன்னொரு முறையில் சொன்னால், என்னுடைய பாசையில் சொன்னால், அது ஒரு வெறி எனக்கு. ஆகவே நான் எந்த மாணவரையும், பாடசாலைக்கு வருகின்ற மாணவரை பரீட்சையில் சித்தி எய்தாமல் வீட்டுக்கு அனுப்புவது மிகவும் கஷ்டமான ஒரு மனநிலையை ஏற்படுத்துகிறது எனக்கு. இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களுடைய ஆசிரியர்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்துகிற மாதிரியே எங்களுடைய இந்த வளவாளர்களை முழுமையாக ஈடுபடுத்தி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு சிறப்பான ஒரு பெறுபேரை கொடுக்கறது தான் எங்களுடைய முழுமையான நோக்கம். அது இந்த பாடசாலைக்கு மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மொழி பேசுகின்ற சகல பாடசாலைகளுக்கும் நாங்கள் இன மத பேதம் பாராமல் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். என்னுடைய பாடசாலை, என்னுடைய மாணவர்கள், என்னுடைய ஆசிரியர்கள் என்ற வகையில் தயவோடு இன்றைய நாள் இந்த ஃபியூச்சர் மைண்ட் ஃபார் எடுகேஷன் நலன்புரி அமைப்பிடம் தயவாக வேண்டுவது, இன்னும் ஒரு 2 நாள் எனக்கு தேவை இந்த மாணவர்களை தயார் செய்வதற்கு. ஆகவே இன்னும் ஒரு 2 நாள் இந்த மாணவர்களுக்கு உங்களுடைய உதவியை பெற்று தருமாறு கேட்டுக்கொண்டு, பல வகையான ஆலோசனைகளையும் பாடம் நிறைந்த விடயங்களையும் தந்தமைக்காக எனது அப்புத்தளை தமிழ் மத்திய கல்லூரியின் சார்பாகவும் இந்த சமூகம் சார்ந்ததாகவும் எங்களுடைய சகல பிரதி அதிபர்கள், உப அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கின்றேன். எமது கல்வி சேவையை நடாத்துவதற்கு மிகவும் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய
அப்புத்தளை தமிழ் மத்திய வித்தியாலய அதிபர் சுந்தரமோகன் ஐயா அவர்களுக்கும் அவர்களின் சக ஆசிரியர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னோடு மட்டக்களப்பு பிரதேசத்திலிருந்து இங்கு வளவாளராக வந்திருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இங்கு பயிலும் உயர்தர மாணவர்கள் மிகவும் சிறப்பாக ஒத்துழைத்து இந்த கருத்தரங்குகளில் பங்கு பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கும் எமது குழுமம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இவ்வாறான கல்வி அபிவிருத்தி சேவையை நாடு பூராகவும் வழங்குவதற்காக எமது ஃபியூச்சர் மைண்ட் ஃபார் எஜுகேஷன் வெல்ஃபேர் காத்திருக்கின்றது. தொடர்ந்து எமது கல்விக்கான சேவையை ஃபியூச்சர் மைண்ட் ஃபார் எஜுகேஷன் வெல்ஃபேர் மூலம் பெறுவதற்காக இருக்கும் ஏனைய நாடு பூரா இருக்கும் பாடசாலைகள் திரையில் உள்ள தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் நாங்கள் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகின்றோம்.